கட்ட 3 சாண்ட் டேங்க்ஸ் இருக்கு. ஒன்னு ஃபைட்டர் வருது, ஒரு ஸ்விம் வருது, ஒரு உஜிட்டோ கார் வருது. நான் ஓபன் பண்ணி வச்சிட்டு காமிக்கிறேன். என்ன ஓபன் பண்ணி காட்ட போறா? அது சொல்லவே இல்ல. பிளான்ட்ஸ் பாருங்க, நாங்க காலையில வாங்கிட்டு வந்த லைவ் பிளான்ட்ஸ் நாங்க ஓபன் பண்ணி இதுல வச்சு காமிக்கிறோம். அது வரைக்கும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்க ஓபன் பண்ண இருக்கு. இந்த அப்பா தான் ஓபன் பண்றாங்க. கடையில போடுற நாட்டை பிரிக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் இது கஷ்டப்படுறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா गाइस, கமெண்ட் செக்ஷன்ல எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு நாங்க ஓபன் பண்ணி கொடுக்குறோம். ஆக்சுவலா அந்த பிளான்ட்ல வந்து எங்களுக்கு பேரே தெரியாது, கடையில் வச்சுருந்தாங்க, அதனால வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த பிளான்ட்ல வந்து ஜெல் கிடையாது. ஸோ நம்ம டைரெக்டாக அப்படியே ஃபிஷ் டேங்க்ல சும்மா போட்டு விட்டாலே அது பேர் வந்து க்ரோ ஆகிக்கும்னு சொன்னாங்க. சொல்கிறது மட்டும் இல்லை, அந்த கடையில் செட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த கடையோட ஷாப் டூரும் நம்ம சேனலில் வரும், கூடிய சீக்கிரம் பாருங்கள். நீங்க வீடியோ எடுங்க, எடுத்து வைக்க போகிறேன். ஒவ்வொன்று எடு. அப்படியே படுக்க வச்சுருங்க, இப்படி படுக்க வச்சு. இதுதான் இருக்கிறதுல ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே, எடுத்து மேலே இங்கே மேலே வச்சிரு. ஓகே கைஸ், ஸோ இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டெயில் மாதிரியே இருக்கும், ஆனால் ஃபாக்ஸ்டெயில் கிடையாது. இதெல்லாம் என்னென்ன பேருங்கிறது நான் வந்து கண்டுபிடிச்சி தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி 2 செடி, இதெல்லாம் சும்மா அப்படியே போட்டு விட்டால் போதும். இது வந்து ஜெல் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ஸ்பாஞ்சு தான், அதில் வந்து வேறு வச்சு வெயிட்டுக்காக கொடுத்துருக்காங்க. உள்ளே வச்சாலே போதும் வந்துடும்ட்டாங்க. ஸோ இப்போ இது வந்து எந்தெந்த டேங்க்கில் வைக்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நம்ம பீட்டா டேங்க்கில் 2 பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது நம்ம ஷ்ரிம்ப் டேங்க்கில் 1, இது வந்து ஃப்ளோட்டிங் தான், பட் இருந்தாலும் நம்ம உள்ளே வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம வந்து பீட்டா ஃப்ரைஸ் அவுட் சைடு டப்பில் 1 வச்சாச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டுக்குள்ளே போட்டாச்சு. ஸோ இவ்வளோதாங்களே நம்ம செட் பண்ண பிளான்ஸ். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்ட்டை வந்து அக்வாரியமில் செட் பண்ணோன்னா அக்வா சாயில் இதெல்லாம் போட்டு தான் நீங்கள் செட் பண்ணணும் ப்ராப்பராக. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஜெல் இல்லாமல் நீங்கள் சும்மா உள்ள ஒரு கல் கூட கட்டி விட்டு உள்ளே நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வளரும். நீங்கள் பிளான்ட்டை டேங்க் செட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.